மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு நிகழ்வாக தமிழ்நாட்டிலே உபரி நிலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதை நிறைவேற்றும் வண்ணமாக இன்று விஸ்வத்தூர், ராஜாம்பட்டி, அதே மாதிரி முத்துராகிப்பட்டி பஞ்சாயத்தில் ஒரு 591 பேருக்கும், சத்திரப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய அதுக்கு பாத்தியப்பட்ட ஒரு 82 பேர்களுக்கு பட்டா இன்றைக்கி வழங்கியிருக்கிறோம். அதெல்லாம் 30 வருஷ கோரிக்கை சத்திரப்பட்டி. அதே மாதிரி இவையிலுமே பல ஆண்டுகளாக வீட்டு மனை வேண்டும் என்ற கோரிக்கை. இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கிற 12,545 ஊராட்சியில் உபரி நிலத்தில் பட்டா வழங்கியதாக சரித்திரமில்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விலை இல்லாமல், அது கூட நிறைய ரேட் போட்டிருந்தாங்க. ஒரு பஞ்சாயத்துக்கு 2.5 கோடி 3 கோடி கட்டணும்னு சொல்லி, அதெல்லாம் விதிவிலக்கு அளித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பட்டா வழங்குவதற்கு இன்றைக்கி ஏற்பாடு செய்து, அதை இன்று நானும் நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் பல்வேறு அலுவலர்கள் கலந்து கொண்டு, உள்ளாட்சியுடைய முன்னாள் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டு இந்த பட்டாவை வழங்கியிருக்கிறோம். உள்ளபடியே பட்டா இந்த சிறப்பு நிகழ்வாக கருதி இந்த 4 ஊராட்சிகளுக்கும் பட்டா வழங்கியதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு நிகழ்வாக தமிழ்நாட்டிலே உபரி நிலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதை நிறைவேற்றும் வண்ணமாக இன்று விஸ்வத்தூர், ராஜாம்பட்டி, அதே மாதிரி முத்துராகிப்பட்டி பஞ்சாயத்தில் ஒரு 591 பேருக்கும், சத்திரப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய அதுக்கு பாத்தியப்பட்ட ஒரு 82 பேர்களுக்கு பட்டா இன்றைக்கி வழங்கியிருக்கிறோம். அதெல்லாம் 30 வருஷ கோரிக்கை சத்திரப்பட்டி. அதே மாதிரி இவையிலுமே பல ஆண்டுகளாக வீட்டு மனை வேண்டும் என்ற கோரிக்கை. இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கிற 12,545 ஊராட்சியில் உபரி நிலத்தில் பட்டா வழங்கியதாக சரித்திரமில்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விலை இல்லாமல், அது கூட நிறைய ரேட் போட்டிருந்தாங்க. ஒரு பஞ்சாயத்துக்கு 2.5 கோடி 3 கோடி கட்டணும்னு சொல்லி, அதெல்லாம் விதிவிலக்கு அளித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பட்டா வழங்குவதற்கு இன்றைக்கி ஏற்பாடு செய்து, அதை இன்று நானும் நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் பல்வேறு அலுவலர்கள் கலந்து கொண்டு, உள்ளாட்சியுடைய முன்னாள் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டு இந்த பட்டாவை வழங்கியிருக்கிறோம். உள்ளபடியே பட்டா இந்த சிறப்பு நிகழ்வாக கருதி இந்த 4 ஊராட்சிகளுக்கும் பட்டா வழங்கியதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன்.